summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா டக்குன்னு அழுதுருவீங்களா? பாப்பா ஷீத்தல் மட்டும் என்ன திட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க. போறவங்க கிட்ட எல்லாம் போய் ஒப்பாரி வச்சுருக்காங்க. பிறந்திருப்பா ஒரு 6:25க்கு 6:30 மணிக்கு நான் போயிட்டேன். கீழே போய் அப்படியே இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கெஸ் பண்ணிட்டேன். நான் தான் ஃபீட் பண்றேன். அப்ப நர்ஸ் வந்து சொல்லுது, ஒரு ஏஜ்டு நர்ஸ், அவங்க வந்து சொல்றாங்க, நீங்களாம் கொடுக்கக்கூடாதுங்க, பெரியவங்களை கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் எனக்கு கொடுத்து பழக்கம் இருக்குங்க. அப்ப என் பொண்ணுன்னும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும்ல. She is feeling that love and அந்த அன்பு என்கிட்ட கிடைக்குதுன்னா I have to கரெக்டா அந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி நான் பார்த்துப்பேன். இந்த டாட்டர் டாடி ப்ராப்ளம்ஸ்ல நீங்க தான் ஷிஃப்ட் ஆகி வரணும்னா என்ன கண்டிப்பா வந்துரும். அவருக்காக கண்டிப்பா. ஒண்ணு அவங்க பிரிஞ்சு அடுத்து வீட்டுக்கு போறாங்க, பெங்களூர் போறாங்க இல்லையா? கண்டிப்பா. சொல்லுங்க, எப்படி இருக்கு இப்போ வரைக்கும்? எதுவும் தெரியல இப்போ வரைக்கும். சரி, ஓகே, மாப்பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு மெம்பர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். மேரேஜ் நடந்து இது பண்ணும்போது தான் தெரியும். நான் மேரேஜ் நடந்து பெங்களூரில் மேரேஜ், ரிசப்ஷன் இங்கே சென்னையில். ஸோ மேரேஜில் கூட பெருசாக தெரியாது, அப்படி ஜாலியாக போயிடுவேன், வைப் பண்ணிகிட்டு இருப்பேன் பிள்ளையோட மேரேஜ் அப்படின்ட்டு. ரிசப்ஷன் எண்டிங் ஸ்டேஜில் தான் தெரியும். லைட்டா இப்பயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆற மாதிரி இருக்கே. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா டக்குன்னு அழுதுருவீங்களா? பாப்பா ஷீத்தல் மட்டும் என்ன திட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க. போறவங்க கிட்ட எல்லாம் போய் ஒப்பாரி வச்சுருக்காங்க. ஏங்க, அது அவரோட இமோஷனுங்க. அவருக்கு வந்து மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னே சொல்லி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்பீங்கன்னு தெரியும், முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மோனா எவ்வளவு ஸ்பெஷல் அது நீங்க வீடியோல பாக்கும்போதே தெரிஞ்சிருக்குமே. கரெக்ட். பட் இப்போ டாடி சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ரொம்ப செல்ல பொண்ணா? சரி, எவ்வளவு லக்கி மோனா உங்க லைஃப்ல கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறிச்சு? நீங்க என்ன கேட்டாலும் இப்படிதான். மோனா அப்படினாலே ஆன்சர் வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, எனக்கு என் டாக்டர் விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அதான்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டில் என்னென்னா, என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சது ஒரே முகம், அப்பா அம்மா. ஓகேவா? ஜீசஸ் தெரியாது, மாதா தெரியாது, எதுவும் தெரியாது. நம்மளா பார்த்து ஒரு ஜீசஸ், இவங்க மாதா அப்படின்னா அது ப்ரே பண்ணும். பட் அது பிறந்தது வந்து என்னை நம்பி தான், எங்களை நம்பி தான் பிறக்குது, பேரண்ட்ஸை நம்பி தான் பிறக்குது ஒவ்வொரு குழந்தையும். அதனால் எனக்கு பயங்கர ஸ்பெஷல். என் பொண்ணுக்கு அது பிறந்தது. உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றுச்சு அதை சொல்லுங்களேன். ஏன்னா வந்து ஒரு மகள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னும் போது வந்து பல பல விஷயமா அது வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமா மாத்துச்சு என் வாழ்க்கைய. சொல்லுங்க. செல்வ செழிப்போட சந்தோஷமா இருந்தேன். நடுவில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் என் பொண்ணு தான் எனக்கு. சரி, பையன் கோச்சிக்க மாட்டாரா? கோச்சிக்க மாட்டான். இதே வார்த்தை அவங்க அம்மா வாயிலேருந்து வந்தா கோச்சிக்குவான். அப்ப கூட அவன் கோச்சிக்க மாட்டான். அவன் வந்து எப்படின்னா டேக் இட் ஈஸி கேரக்டர். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் ஆசைப்படுறத நாங்கள் செய்யணும், அவ்வளோதான். அவங்க அக்கா ஆசைப்படுறதையும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவளும் அக்கா தானே. அவள் ஆசைப்படுறது செய்யறியா, நான் ஆசைப்படுறதையும் செய், அவள் தான். எங்களுக்கு என்னன்னா பொண்ணுதான் போயிடுவா அப்படிங்கிற எங்க மைண்ட் செட். பையன் நம்ம கூட தானே இருப்பான். பட் ஆனா இப்பவும் சொல்ற, கிண்டல் பண்ணுவேன். பட் நீயும் போயிட, அவனையும் அமுச்சு விட்டுருவேன். நாங்க 2 பேரும் எங்க லைஃபை நாங்க தனியா ரன் பண்ணோம் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பேன்.
ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. சரி, அது என்ன பிளான் அதை சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி கண்டிப்பா உங்களுக்கும் அந்த டைம்ன்றது தேவை. கரெக்டா சொல்றீங்க நீங்க. அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, இவர் லைஃப் அவர் பார்த்துட்டு போயிடுவார். உங்களோட பிளான் என்ன? இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் வந்து அவங்க தனியா இருக்கணும், அவங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ல. நம்ம போன்னு சொல்லுவோம், பட் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் பார்த்துக்கிட்டோம். இல்லை நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. பட் இருந்தாலும் வந்து எங்களுக்குன்னு வந்து ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா பிள்ளைங்க குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டே இருக்கு. நாங்க இன்ன வரைக்கும் அந்த லவ் அந்த ரொமான்ஸ் எல்லாம் அது இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஒரு நாள் நைட்டு ஆக்சுவலி முதல்ல வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவனை இதில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை, ஏர்லைன்ஸில் தான். ஓகேங்களா? அப்போ இவன் பைலட்டாக போகணுன்னு தான் இவனுக்கும் ஆசை இருந்தது. இந்த கடைசி எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஆசை தான், நான் பைலட் தான்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே அவனை ஜாயின் பண்ணுறது என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். பொண்ணு வந்து அவள் டாக்டர் தான் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. நீட் எழுதுன்னு சொல்லி சேர்த்து விட்டேன். ஒரு 4 நாள் போச்சு, திரும்பி வந்தது. 11th சேர்த்து விட்டேன். 10th முடித்தோடனே ஜாயின் பண்ணி விட்டேன். 4 நாள் போச்சு. நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியாச்சு. 1 இயர்க்கு உண்டான ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு. 4 days தான் போனால். 5th day வந்து நான் சொன்னான், 12th படிக்கும் போது நான் போய்க்கிறேன் டாடி, இப்போ ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் நானுன்னா. ஆல்ரெடி 10th முடிச்சுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டாங்களா? ரைட்டா? நான் போய் அங்கே போய் கேட்டேன், சார் இப்படி மாதிரி ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டோம், பாப்பா வந்து இப்போ வேணாம் 12th முடிச்சு வரேன்றா, அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமானா முடியாது அப்படின்ட்டாங்க. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டேன். நான் திட்டவே இல்லையா? ஏன்னா அதெல்லாம் திட்ட மாட்டேன் எதுக்குமே. இப்போ கூட பையன் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு கார் கற்றுக்கணும், லைசன்ஸ் வாங்கணும்னா சரி ஓகே 8000 ரூபாய் பே பண்ணியாச்சு. சார் 4 நாள் கிளாஸ் போனார், 5ஆவது நாள் என்ன 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பாதீங்க அப்படின்னா இவன் ஏஞ்சி போகும்போது அவர் லீவ் போட்டு போயிட்டாரு. இன்ன வரைக்கும் அவன் கிளாஸுக்கும் போகல, காசும் போச்சு. அவ்வளோதான். பசங்களுக்கு ஒண்ணுனா நீங்க எதுவுமே கேட்க மாட்டோம், எது மட்டுமே கேட்க மாட்டோம். அவங்களுக்கு பிடிக்கலையா அவ்வளோதான், பிடிக்கலையா விட்டுரு, சரின்னு விட்டாச்சு. 12th வந்தது. 12th வந்தோன்னா செல்லாம் இப்போ நான் நீட் கிளாஸ் போட அப்படின்னு. என்ன நான் 12th பாஸ் பண்ண வேணாமா, ஒழுங்காக படி, இரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த 3 மாதம் இருக்கும் பாருங்க எக்ஸாமுக்கு. 10th முடிச்சு ஒரு 3 months, 12th முடிச்சு ஒரு 2 months கேப் விடுவாங்க. அந்த 2 monthsல நான் நைட்டு கவர் பண்ணுருவேன் அப்படின்ட்டு. சரி ரைட்டுன்னு விட்டுட்டேன். கவர் பண்றேன். ஆமாம் விட்டுட்டேன், எதுவும் பேசல. ஆனால் பயாலஜி குரூப் தான் எடுத்திருந்தா அவ. அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணா, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், என்னால் முடியல, நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கிறேன்னா நான் என்னோட விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ இவ்வளோ மார்க் நீட் போல விட்டுரு, எம்பிபிஎஸ் முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிறேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் மாறக்கூடாது அப்படின்ட்டேன். வந்து கேட்டவொன்னே கிளியர் கட்டாக முடிச்சிட்டேன். உததான் வாங்குவேன் நீனு. என்ன நீங்க தான் அவங்க என்ன கேட்டாலும் ஓகேன்றீங்க, அப்புறம் இது மட்டும் ஸ்டடீஸ் அவங்க வாழ்க்கை அப்படின்னா அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன், அவங்க டிசைட் பண்ண விட மாட்டேன். அப்படிதான் நாங்க சொல்லுவோம். போடுற கம்மல்ல இருந்து போடுற செருப்பு வரைக்கும் எல்லாம் அவங்க அப்பா தான். அப்பதான் நான் சொல்லுவேன், இல்ல சொல்லுவேன், ஆசைப்பட்டு சொல்லுவேன், புள்ள போட்டுவோம். ஆனா பையன் கேட்க மாட்டான். பையன் கேட்க நீ வேணா போட்டுக்கோ. ஏங்க இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க ஓட்ட, என் பிள்ளைக்கு என்னங்க அழகா தானே அழகா இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்பாவுக்கு பிடிச்சதா பொண்ணுக்கும் பிடிக்கும். மேக்ஸிமம் அப்படிதான். இவங்க 2 பேருக்கு நடுவில் நீங்க எப்படி மேம் உங்க வாழ்க்கையை ஓட்டுறீங்க, அதை சொல்லுங்க மேம். ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் ஃபன்னா இருக்கும். சொல்லுங்க. இவங்க 2 பேர் போடுற அந்த டிராமா எல்லாம் பார்க்கும்போது என்னது? டிராமாங்கிறது கிடையாது, என்னோட லவ் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்பதான் எனக்கு கோவம் வரும், கேட்பேன். அதனால தான் சொல்லுவேன், தயவுசெய்து ஓடி போயிரு, நீ ஓடி போயிடு, நாங்க எங்க வாழ்க்கையை வாழணும். அவர் என்ன எப்படி பாத்துக்கிறாருன்னு அப்பதான் நமக்கு தெரியும்ல. அப்படி ஒரு வெட்டி வெளியில வீசணும் அப்படின்றத என்னோட வேலையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, நீங்க நல்லா பேசுறீங்க, ஜாலியா எல்லாருக்கும் வேண்டியதையும் பண்ணி கொடுக்குறீங்க, பசங்களுக்குன்னா வந்து உங்களையும் மீறி. பட் இப்ப வந்து உங்க மனைவி வந்து ஒரு புகார் உங்க மேல வச்சிருக்காங்க, இந்த லவ் அப்படின்றது இல்ல அப்படின்னு. இப்ப நீங்க இதுக்கு என்ன ஒரு பதில் சொல்றீங்க? இல்ல நான் 2வது தான், ஃபர்ஸ்ட் பொண்ணு 2வது தான் நானு. இல்லனே ஆனா எனக்கு அந்த முதல் இடத்துக்கு வரணும். நம்ம இல்லனே இப்ப பேசுவோம், அப்பதான் பதில் கிடைக்கும். சொல்லுங்க. ஒரே பதில் தான் சொல்லுவேன், என் பொண்ணு என்ன நம்பி தான் பிறந்தது. பட் இவங்க வந்து எடுத்துக்கிற முடிவு அப்படின்றது வந்து உங்களை நம்பி வந்து கண்ணை மூடிட்டு வந்திருக்காங்க. அவளுக்கும் நான் எல்லாமே செய்வேனே, அவளுக்கும் நான் எல்லாமே செய்வேன். என்னோட மைண்ட் செட்டு, என்னோட ஹார்ட்ஃபுல் வேர்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பொண்ணு பிறந்த உடனே நான் தான் தூக்குனேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? 2வது பால். ஒரு பெத்த தாய் அவங்க. அட இருங்க, யாரு இல்லன்னா அவங்க அப்ப அது அவங்களுக்கான மரியாதை எங்க? பால் குடுக்கிறது அந்த டைம்ல வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னப்போ லாக்டோஜன் வாங்கி பாட்டிலில் ஃபீட் பண்றேன், நான் தான் ஃபீட் பண்றேன். இருக்கிற எல்லாரும் வந்து நர்ஸ்லாம் வந்து
இவரெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாதுங்க, அவருக்கு என்ன தெரியும். ஏன்னா பார்ன் ஆகி மேக்ஸிமம் என்ன ஒரு 5:15 பிறந்தா, 5:25 நினைக்கிறேன் டைமு. பிறந்திருப்பா ஒரு 6:25 6:30 மணிக்கு நான் போயிட்டேன். கீழே போய் அப்படியே இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க, வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். கெஸ் பண்ணிட்டேன். கேட்டவொன்னே கொடுத்தாங்க, தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்களாம் தூக்கக்கூடாது, போய் பெரியவங்கள வர சொல்லுங்கன்னாங்க. கொடுத்துருங்க நான் தூக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என் பின்னாலேயே வராங்க நர்ஸு, ஒழுங்காக தூக்கிட்டு போடுறேண்ணா அப்படின்ட்டு. மேலே வந்து ஃபீட் பண்ண முடியாது. ரைட், ஓகே, அப்போ இது தான் கொடுக்கணும், லாக்டோஜன் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. லாக்டோஜன் வாங்கிட்டு வந்துட்டு நான் தான் மிக்ஸ் பண்ணி நான் தான் ஃபீட் பண்ணுறேன். அப்போ நர்ஸ் வந்து சொல்லிட்டு, ஒரு ஏஜ்டு நர்ஸ், அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்களாம் கொடுக்கக்கூடாதுங்க, பெரியவங்களை கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் எனக்கு கொடுத்து பழக்கம் இருக்குங்க. ஏன்னா என் எல்டர் சிஸ்டரோட பையனுக்கு நான் ஃபீட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஃபீட்டில் நான் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இதெல்லாம் இருக்குது எனக்கு. அப்போ என் பொண்ணுன்னும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும்ல. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் வந்து ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஃபன் சைடாக வந்து நிறைய பேர் பார்த்து இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக எல்லா அப்பா பொண்ணுக்கும் அந்த ஒரு பாண்டிங் இருக்கும். பட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இது வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக தான் வந்து இருக்குது. மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுறேன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி. அண்ட் வந்து இந்த லவ் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. கேள்வி கேட்கலாமா மாப்பிள்ளையா? கேளுங்க ப்ளீஸ், கேளுங்க. இல்ல இப்போ விட்டுட்டு இருக்க முடியாது நாங்க சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் அவர் வாயில எப்படி ஃபீல் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இவங்க இப்போ கல்யாணம் பண்ணி பொண்ணு அனுப்புவாங்களா இல்ல இவங்க கூடவே வச்சுப்பாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குதா இல்லையா? ஒருவேளை நான் தான் ஷிஃப்ட் ஆகி வரணும். சரி, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது, இந்த டாட்டர் டேடி ப்ராப்ளம்ஸ்ல நீங்க தான் ஷிஃப்ட் ஆகி வரணும்னா என்ன? கண்டிப்பா வந்துரும். அவருக்காக கண்டிப்பா. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிருக்கோம் இப்ப தெரியுதா? ஷிஃப்ட் ஆகி வந்துறேன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு எப்பயோ தெரியுமா? நான் என்னைக்கு vlog எடுத்தாங்களோ ஏதோ ஒரு பிளான் பி வெச்சிருக்கிற மாதிரி நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த vlog எடிட் பண்ணும்போது எடிட் பண்ணி முடிச்சுட்டு, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இவர் இங்க வந்துருவாருன்னு தோணுதுப்பா அப்படின்னு. எப்படி சொல்றேன், அந்த vlog பார்த்ததே தெரியுது. ஏன்னா நீ பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசியில போகும்போது கையை பிடிச்சிட்டு போவாத நீ அழுதுன்னு இருப்ப. அவர் என்ன பண்ணுவாரு, சரி நம்ம இன்னும் மாப்பிள்ளை கூட மாமனார் கூட ஒரு 10 நாள் இருப்போம், சரி இதை அப்புறம் கூட்டிட்டு போவோம்னு நினைப்பாரு. வந்துதானே ஆகணும். ஏன்னா ரிசப்ஷன் இங்க இருக்குல்ல, ரிசப்ஷனுக்கு வந்துதானே ஆகணும். ரிசப்ஷனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது மறு வீடு போக வேண்டாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நிக்கும் போல. இவர் தான் கெஞ்சின்னு கிடப்பாரு. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பாத்துக்கோங்க, இதுதான் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களும் அதேதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பி இன்னைக்கு பொண்ணுங்களை 2 பசங்களையும் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்பவே சொல்லிட்டாரு, 2 பிள்ளைங்களும் எனக்கு கத்து குடுத்துட்டாங்கப்பா அப்படின்னே நேத்தே சொல்லிட்டாரு அவரு. அண்ட் அவங்க சொன்னாங்க, டாடி கிட்ட இருந்து எனக்கு என்ன லவ் கிடைக்குமோ அது வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஐ திங்க் அது மிகப்பெரிய வார்த்தை இல்லை. அவங்க வித்தின் 3 monthsல நீங்க வந்து அதை ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க, எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு தோணுது. லைக் அவர் அன்பு வந்து, அவரோட லவ் வந்து இட்ஸ் லைக் ஹியூஜ், எங்கேயோ இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஃபீலிங் தட் லவ். அந்த அன்பு என்கிட்ட கிடைக்குதுன்னா ஐ ஹாவ் டு கரெக்டாக அந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரியே நான் பார்த்துக்கணும். லைக் அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. ஒரு டாட்டர் எப்படியே பார்த்துக்கணும், ஒரு லவ் எப்படியே ஒரு டாட்டர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு டாட்டர் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் இன்ஸ்பிரேஷன் தான். இவர் மாதிரி தான் நானும் எங்கள் டாட்டரை பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் பாப்பாவும். ஸோ அவர் எப்படி பார்த்துப்பாரோ அதே மாதிரி தான் நான் கண்டிப்பாக வந்து பாப்பா பார்த்துக்குவேன். அவர் மிஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வச்சுக்க மாட்டேன். கண்டிப்பாக டேக் கேர். மோனா, அந்த பக்கம் வந்து அப்பா லைட்டா அப்படி பிரேக் ஆறான்னு தெரிஞ்ச உடனே உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்லியே கூட்டிட்டு வந்தேன். நான் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கிறேன். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க தான் அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்க தான் கொஞ்சம் எமோஷனலா பிரேக் ஆவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். செய்யுது. ஆனா நான் கண்ணாடி போட்டு சுத்ததுனால யாருக்கும் தெரியல, இவ கண்ணாடி போடாததுனால என்ன நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கு டிஜேல இருந்து சொன்னாங்க, நான் கண்ணு வேர்க்குதுப்பா, ஏப்பா விடுங்கப்பா அப்படின்ட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் அந்த இடத்துல இருந்து. சொல்லுங்க.
ஆமா இன்னும் நிறைய நம்ம vlogs எல்லாம் மாப்பிள்ளை வச்சு பண்ணோம். நீங்க இப்பயே எல்லாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் அவர் பயந்து ஓடிடுவாரு. சரி இப்போ மம்மி வந்து டக்குன்னு கேட்டாங்க எனக்கு மாப்பிள்ளை கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அப்படி. அந்த மாதிரி உங்களுக்கு மாப்பிள்ளை கிட்ட ஒரு கேள்வி இருக்கு நான் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த விஷயத்துல என்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் தான் சூஸ் பண்ணேன் மாப்பிள்ளை. இந்த விஷயம் இல்ல ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு இது மட்டும் எனக்கு ஒண்ணு கேட்கணும் மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னா ஏதாவது ஜாலியா கூட கேட்கலாம். ஏதாவது ஒண்ணு கேளுங்க. ஜாலியா அப்படின்னா நான் தான் சொல்றேனே, எனக்கு ஆக்சுவலி இவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஓகேங்களா, பார்த்தோன்னே ஓகே அப்படின்ற அந்த மார்க் போடுவாங்கல்ல 100%ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறும்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஏறிச்சு. சரி ஓகே மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, பிள்ளைக்கு மேட்ச் அவுட்டாக தெரிகிறாரு. நான் அவர் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறேன், அவர் காரை விட்டு வெளில வந்து கை கொடுத்தாரு. கை கொடுத்தோன்னே என் கண்ணில் தெரியறது மாப்பிள்ளை பக்கத்தில் என் பொண்ணு. எப்படி இருக்குது மேட்ச்சு? ஓகே ரைட், ஒரு டிக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து உட்காந்து எல்லாம் பேசினாங்க. பேசிட்டே இருக்கும்போது அப்படி யோசிச்சேன், சரி ரைட் புள்ள போய் பேசிட்டு வரட்டும், நம்மளாம் எதுவும் டிசைட் பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஸ்டெப்பு ரெண்டு பிள்ளைங்களையும் பேச விட்டு அதுங்க என்ன சொல்லுதுங்கன்னு கேட்கணுமேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விட்டு கீழே இறங்கி வரும்போது இவர் மூஞ்சி ஒரு மாதிரி டெரராக வந்தார். சரி என்னடா இது டெரராக வராருன்னு நான் தெரில. சரி ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர் வந்து ஜஸ்ட் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அதனால் ஓகே பார்ப்போம் என்ன இதுன்னு. அப்புறமா அது வேறு விஷயம் டெரர் ஆனதுக்குன்னு தெரிய வந்தது. அந்த ஆன்ட்டியா? ஆமா ஆமா, அந்த கௌஷிக் ஆண்டி கௌஷிக் ஆண்டினால டெரர் ஆயிட்டாருன்னு. அப்புறம் பிள்ளைங்க ரெண்டுமே வந்து ஓகே 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 இருந்துச்சுங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இவங்க வீட்டுக்கு போனேன். இவங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு போனேன். இவங்க வீட்டுக்கு போனோன்னா அவர் நல்லா ரிசீவ் பண்ணார், எல்லாம் பண்ணார். அப்போ ஒரு மார்க் போட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களோட இது நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அதனால் எனக்கு 100% ஓகே ஆனார் மாப்பிள்ள. ரைட் ஓகே அப்படின்னா இப்போ வரைக்கும் கொடுத்துட்டீங்களா? 100 கொடுத்துட்டோம். 100க்கு 100 தான், 101 எதுக்கு 100% ஓகே அவள் தான். சரிங்களா, ஓகே இப்போ வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் என் பொண்ணுக்கிட்ட என்ன டீச் பண்ணணுமோ அதெல்லாம் நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளைகிட்டே எனக்கு நான் டீச் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நான் அப்புறமா டீச் பண்ணி. நீங்க சொல்லுங்க, அவங்க வந்து மாப்பிள்ளை கிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அது வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டாங்க. மாமனார் மாமியார்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? நம்மளும் இப்போ வைப்போம், ஒரு மாப்பிள்ளை சைட்ல இருந்து நம்ம ஒரு வைப்போம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ஒண்ணா மட்டும் அமைச்சுட்டு இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி விட்டுறாதீங்க. அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, மாமா நீங்க அங்க நினைங்க சென்னையில, பெங்களூர்ல இருந்து நாங்க இங்க வந்துருவோம், மாப்பிள்ளை நீங்க நினைங்க பொண்ணை பத்தி, பெங்களூர்ல இருந்து நான் கூட்டு வந்துடுறேன் மாமா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல மாமா அப்படின்னாரு. ஓகே மாப்பிள்ள தேங்க்யூ அப்படி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.